அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசனில் செகண்ட் பார்ட்டாக இருக்கிற காணி நிலம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். ஸோ இப்போ வீடு அப்படிங்கிறது அடுக்கங்களில் மேலே மேலே கெட்டி வாழக்கூடிய நிறைய பேர் இயற்கை தரக்கூடிய இன்பத்தை எண்ணி ஏங்குறாங்க. வீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை அவர் உணர்த்துறாரு. இயற்கையை பல வகைகளில் போற்றிடக்கூடிய பாரதியோட கனவு இல்லத்தை பற்றி தான் இந்த பாட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கனவு கண்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்தவர் யார்? பாரதியார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை அவர் உணர்த்துறாரு. இயற்கையை பல வகைகளில் இந்த பாடல் மூலியமாக போற்றியிருக்காரு. ஸோ பாரதியோட கனவு இல்லத்தை பற்றி தான் நம்ம இந்த பாட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துடலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். ஸோ பாரதியாருடைய காலம் என்னது? 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். அவரது இயற்பெயர் என்னது? சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் சிறப்பு பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். ஸோ பாரதிக்கு பாரதி அப்படிங்கிற சிறப்பு பட்டம் வழங்கினது யாரு? எட்டயபுர மன்னர். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். ஸோ சின்ன குழந்தையா இருக்கம்ச்சில் இவர் என்ன பண்ணுறாரு? சிறப்பாக கவி பாடக்கூடிய திறன் பெற்றவராக இருக்கார். அதனால தான் எட்டயபுர மன்னர் அவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு? மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருக்காரு. நாட்டுப்பற்றிலும் மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை இவர் படைச்சிருக்காரு. நாட்டுப்பற்று ப்ளஸ் மொழிப்பற்று. நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ என்னெல்லாம் இவர் பாடியிருக்காரு? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படின்னு சொல்லி நிறைய நூல்கள் இவர் படைச்சிருக்காரு. பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 20ஆம் நூற்றாண்டில் இணையே இல்லாத கவிஞராக இருந்தவர் தான் நம்மளுடைய பாரதியார். அவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணியன். இளமையிலேயே இவர் ரொம்ப சிறப்பாக கவி பாடக்கூடிய திறன் பெற்றிருந்தனால எட்டயபுர மன்னர் இவருக்கு பாரதி அப்படிங்கிற சிறப்பு பட்டம் கொடுத்துருக்காரு. தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். அதாவது நம்மளுடைய சுதந்திரத்துக்காகவும் பெண்கள் அடிமைகளாக இருக்காங்கல்ல, அதுக்காண்டியும் பாட்டு பாடினவங்க. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். இவருடைய பாடல்களில் பார்த்தோன்னா நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இந்த மாதிரி நிறைய நூல்களை இவர் இயற்றியிருக்காரு. பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் உள்ள பாடல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பாடலை தான் பார்க்க போகிறோம். காணி நிலம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நில ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு பாரதியார் அவருடைய வீட்டை இமேஜின் பண்ணுறாரு. காணி நில வேண்டும் பராசக்தி காணி நில வேண்டும். ஸோ என்ன சொல்கிறாரு? எனக்கு ஃபஸ்ட்டு நிலம் வேணும். தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். தூணோட ஒரு நல்ல பெரிய ஒரு நன்மாடமுடைய ஒரு நல்ல வீடு வேணும். காணி நிலத்தினுடைய ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அது வீடு மாதிரி இருக்கக்கூடாது, மாளிகை மாதிரி இருக்கணும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். கேணினா என்னது? கிணறு பக்கத்தில் 10-12 தென்னை மரம் இருக்கணுமா. கீற்றும் இளநீருமா அது காய்ச்சி தொங்கக்கூடியதாக இருக்கணுமா.
நல்ல முத்து சுடர் போல நில ஒளி. இந்த பிக்சரில் பாருங்கள் நில ஒளி இருக்கா? ஸோ நல்ல முத்து சுடர் போல நில ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். ஸோ அங்கே வந்து நிலா ஒளி வரணும், கத்தும் குயிலோட ஓசை அப்படியே காதில் வந்து படணும், அப்படி என்னோட மனசு அப்படி மகிழ்கிற மாதிரி அப்படியே இளம் தென்றல் வந்து வீசணும் அப்படின்னு சொல்லி பாடி முடிச்சிடுறாரு. காணி அப்படிங்கிறது நில அளவை குறிக்கும் சொல். ஸோ காணினா என்னது? நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள், மாடங்கள்னா என்னது? மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள்னா என்னது? மாளிகையின் அடுக்குகள். சித்தம், சித்தம்னா என்னது? உள்ளம். காணி நில அளவை குறிக்கும் சொல்ல தான் நம்ம என்ன சொல்கிறோம்? காணின்னு சொல்கிறோம். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா என்னது? உள்ளம். காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்று தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும். காது கினிய குயிலின் ஓசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். ஸோ அவரோட இமேஜின் எப்படி இருக்குது? ஒரு காணி நிலம் வேண்டும், அங்கே ஒரு மாளிகை இருக்கணும், அழகான தூணை உடைய தூய நிறமுடைய மாடங்களை அது கொண்டிருக்கணும், நல்ல நீரை உடைய கிணறு இருக்கணும், இளநீரும் கீற்று தரக்கூடிய தென்னை மரம் இருக்கணும், அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும், காதுக்கு இனிய குயிலோட குரல் ஓசை வந்து கேட்க வேண்டும், உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ்ந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த பாடல். இந்த பாடலோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சரை இப்போ பார்த்துடலாம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் மனம். சித்தம்னா என்னது? மனம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நல் கூட்டல் மாடங்கள். நல் கூட்டல் மாடங்கள். நன்மை கூட்டல் மாடங்கள். நன்மாடங்கள் அப்படிங்கிறத பிரித்தோன்னா நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே. நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர். இச்சு முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. நிலா ஒளி. நிலா ஒளி. பொறுத்துக. முத்துச்சுடர் போல நில ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். ஸோ அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாட்டை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? காணி நிலம். அடுக்கங்களில் வாழக்கூடிய பலரும் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இயற்கையோடு சேர்ந்த இந்த வீடை கற்பனையில் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வீடை பாரதியார் கற்பனை செய்கிறாரு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினுடைய ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்து சுடர் போல நில ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு பாரதியார் வந்து பாடுறாரு. சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். காணி அப்படிங்கிறது நில அளவை குறிக்கும் சொல். ஸோ காணினா என்னது? நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் சித்தம்னா என்னது? உள்ளம் அப்படிங்கிறதான் சித்தம். ஸோ அதோட மீனிங் அதை அப்படியே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னது? காணி நிலம் வேணும், மாளிகை வேணும், அதில் வந்து நிறைய தூய நிறமுடைய மாடம் இருக்கணும், நல்ல நீரை உடைய கிணறு, இளநீரும் கீற்றும் தரக்கூடிய தென்னை மரம், முத்து நில ஒளி, காது கினிய குயிலோசை, உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல், இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வீடு வேணும். 20ஆம் நூற்றாண்டோட இணையற்ற கவிஞர் தான் பாரதியார். இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றிருந்தனால எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்ற பட்டம் பெற்று சிறப்பிக்கப்பட்டார். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார்.
பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் மனம். மாடங்கள் அடுக்குகள். நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி நில ஒளி. முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.